அன்னை வாராகியானவள் உங்களை எப்படி வழிநடத்துவாள் என்றால், ஒரு தெய்வத்தினுடைய வழிபாட்டை தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் அன்னை வாராகியானவள் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன், ஆற்றல், உங்களை வழிநடத்துவதில் அவள் கொள்ளும் அன்பு, இன்னும் பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நாங்கள் எப்படி வழிபட வேண்டும் என்பன போன்ற உங்களுடைய கேள்விகள் எமக்கு புரிகின்றது. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ உங்கள் இல்லத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி, அதாவது காலையும் இருக்கலாம் மாலையும் இருக்கலாம், ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வாராகி மாலை என்கின்ற பாடலை 32 பாட்டு வரும். அதை நீங்க ஒரு முறை பாராயணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணாவே போதும். உங்களுக்கான கேள்விகளுக்கான விடையாகவும் வாராகி இருப்பாள். உங்கள் வாழ்க்கையினுடைய குறிக்கோளை அடைவதற்கும் வாராகி வழி கொடுப்பாள். உங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் தோல்விகளே கிடையாது. வெற்றியின் உச்சத்தை அடைவீர்கள் என்றால் அது மிகையல்ல. வீற்றிருப்பால் நவகோணத்திலே நம்மை வேண்டுமென்று காத்திருப்பாள். களி வந்தணுகாமல் என் கண் கலக்கம் பார்த்திருப்பாள். அல்லல் எங்கே என் அம்புசபாசம் கையில் கோர்த்திருப்பாள். இவளே எனையாளும் குலதெய்வமே. இந்த பாடலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாடுங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஜெய் வராகி.